திரு வில்சன், திமுக அதிமுகவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இனிமே இல்லை, அந்த இடத்த நாம பண்ண முடியும், வச்சுக்க முடியும், திரு விஜய்க்கு எதிராக திரு அண்ணாமலை அப்படின்னு பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்கான சரியான சூழலா இது? இல்லை, அண்ணாமலை வந்தது இப்போது அங்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தது 25 ஆகஸ்ட் 2020. அவர் வரும்பொழுதே ஒரு நோக்கத்தோடு வந்தார். என்ன அப்படின்னா, பிஜேபியை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம். ஆனால் அதில் இருக்கிற நோக்கம் என்ன, நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் பிஜேபியின் சார்பாக வருங்காலத்தில் இருக்க வேண்டும், அதுவும் எப்படி குறுகிய காலத்தில் இருக்க வேண்டும்ன்றது அவர் டார்கெட். அதை 2021 தவறுதும் இல்லை, தவறு 2021 அரவங்குறிச்சியில் போட்டி போட்டார். அப்போ அவர் தலைவர் ஆகலை, அதில் தோத்துட்டார். அதற்கு பிறகு பிஜேபியும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக எதிர்காலத்தில் நம்ம நிறுத்தணுன்ற எண்ணத்தில் தான் அவரை தலைவர் பதவியும் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்லா உழைச்சார். நல்ல உழைப்பு பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கு கொண்டு வந்தார்ன்றதில் மாற்றம் கிடையாது. அது பிஜேபிக்குரிய எழுச்சியா, அது அண்ணாமலைக்குரிய எழுச்சியா அப்படின்னு நம்ம அது தனியாக பட்டிமன்றமே வைக்கலாம். அது ரெண்டும் பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தை அந்த அளவுக்கு கட்டி கொண்டு வந்தார். எந்த வசீகரமும் இல்லாம. அண்ணாமலைக்கு முன்பு பின்புன்னு நீங்க பாஜக எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். ஆமா, அவர் தானே கொண்டு போய், அவர் தான் கொண்டு, கண்டிப்பா அவர் தான். அதாவது நீங்க 2024 அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபின்ற ஒரு கட்சி மட்டுமே ஒரு பீக்கில் இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சுது அப்படின்னா அப்போதான். ஏன்னா 2014 கூட தேமுதிக தான், அது தலைமையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சுது. அந்த நேரத்தில் கூட 2 MP ஜெயிக்கும் போது கூட அந்த நேரத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பிரைம் ஃபேக்டராக இருந்தாங்க. இப்போ பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாவது இந்த முறை தான் அப்படின்றது நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் என்னென்னா, அண்ணாமலை செய்ததில் 2 தவறுகள் அவர் செய்தார். முதல் தவறு என்னன்னா, 2024 தேர்தல் 3வது முறையாக மோடி இந்த நாட்டின் பிரதமர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிற தேர்தல். அந்த தேர்தலில் தேவையில்லாமல் அதிமுக கூட ஒரு உரசலை ஏற்படுத்தி அதிமுக பிரிவுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். கட்சியை நல்லா வளர்த்தார். அந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த பிரிஞ்சு இருக்கிறது, அவருக்கு என்னென்ன சொன்னாலும் அது அத்தனையும் பிஜேபி அந்த நேரத்தில் கேட்டுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கவர்னரை இங்கே நிற்க வச்சுது, மினிஸ்டரை கொண்டாந்து நிற்க வச்சுது, மாநில தலைவரை நிற்க வச்சுது, எல்லாரையும் இங்கே நிற்க வச்சாங்க. கொண்டு அவரு சொன்னதுக்காக அத்தனை பேரையும் நிற்க வச்சாங்க. அந்த தேர்தலில் கட்சியை வளர்த்தாரு, ஆனால் கட்சிக்கு பலன் இல்லை. கட்சி 11.28% ஓட்டு வாங்குச்சு, கூட்டணி 18.24% ஓட்டு வாங்குச்சு. ஆனால் கட்சியை வளர்த்தாரு, கட்சிக்கு எந்த பலனும் இல்லை அந்த தேர்தல். அது ஒரு தவறான முடிவு. அந்த நேரத்தில் எனக்கு அதிமுகவுடன் கூட்டணின்னு போயிருக்கணும்ன்றீங்களா? அது நிச்சயமாக. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு மோடி வரணும், இங்கே கிடையாது. சட்டமன்றம் முக்கியம் கிடையாது. சட்டமன்ற தேர்தல் அடுத்த டார்கெட்டு, நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்த டார்கெட்டு. அப்போ நீங்க டார்கெட்டை தவறா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கோல் போஸ்டை தவறா வச்சுட்டீங்க. இந்த நேரத்தில் நீங்க தவறான ஒரு முடிவு எடுத்ததால கட்சி வளர்ச்சியை காமிச்சிங்க, ஓட்டு சதவீதத்தை காமிச்சிங்க, எல்லாம் காமிச்சிங்க, ஆனா பலன் கிடைக்காம போயிடுச்சு. ஒரு பலனும் இல்லை. அதே பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறு. அடுத்த தவறு எப்போதுனா 2026 நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறாயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அப்படின்ற மாதிரி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. வைக்கும்போது இயற்கையாக தான், ஏன்னா முரண்பாடு உள்ள தலைவர்கள் இருக்கும்போது அந்த அடுத்த கட்சியில் ஒரு தலைவரை தள்ளி வச்சுட்டு இன்னொரு தலைவரை நிற்க வைப்பாங்க. அது எல்லாத்தையும் காங்கிரஸில் கூட நடக்கும். தேசிய தலைவர்கள் இருக்கும்போது ஈவி கேஸ் ஒரு நேரத்தில் முன்னாடி வைப்பாங்க, ஒரு நேரத்தில் ஈவி கேஸ் இல்லாமல் இன்னொருத்தர் முன்னாடி வைப்பாங்க. அது நடக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஜெல்லாகணுங்கிறதுக்காக, ஆமாம், ஜெல்லாகணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் என்னன்னா, அது 2வது தவறு எப்படின்னா, ஒன்று அந்த நேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நேரத்தில் தலைமை சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன், முழு இணக்கத்தோட அதிமுக வெற்றிக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு முழு இணக்கத்தோடு பாடுபட்டு அந்த 11.24 வாங்கினாங்கல்ல 2024, அந்த சதவீதத்தை இந்த தடவை காமிச்சிட்டு இப்போ பேசியிருந்தாரா ரைட்டு இல்லை? ஏன் முழு இணக்கத்தோட வேலை செய்யலையா அவரு? 2.97 அவங்க வாங்கின ஓட்டு இப்போ வாங்கினது இல்லை. அதுக்கு 11.24 எங்க இருக்குது, 2.97 எங்க இருக்குது? 27 தொகுதியில ஒரே தொகுதி தானே ஜெயிச்சாங்க. அப்போ இதற்கு காரணம் அண்ணாமலையை நீக்கினதா? அப்ப அண்ணாமலையின் ஓட்டு இங்க வரலையா?
அப்ப அது பிஜேபி 11% 2024 ஓட்டு வாங்கி கொடுத்ததுக்கும் காரணம் அண்ணாமலை. ஆமா. இப்ப 2.5% 26ல பாஜக வாங்கினதுக்கு காரணமும் அண்ணாமலை தானா? அப்படிதானே வரும். இதை அதிமுக எடுத்துக்கோங்க. அதிமுக கிரெடிட் கொடுக்குறீங்களா? இல்ல, இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கோங்க. 2024 89 லட்சம் ஓட்டு. சரி, இப்போ பிஜேபி கூட வந்துருச்சு. பிஜேபிக்கு ஓட்டு குறைஞ்ச மாதிரி ஏடிஎம்கேக்கும் குறைஞ்சிருக்கணும்ல. ஆனா ஏடிஎம்கே 1,04,60,000 ஓட்டு இந்த தடவை. அப்போ கிட்டத்தட்ட 15 லட்சம் கூட வாங்கியிருக்காங்க. அப்போ அண்ணாமலையோட அதிருப்தி வெளிப்பாடு, பட்டும் படாமல் இருந்த வெளிப்பாடு, முழுமையாக இந்த கூட்டணியில் அவரால் இணங்க முடியலன்ற வெளிப்பாடு எல்லாமே அதை அறுவடை செய்தது. இன்னொன்று, இளைஞர் பட்டாளம் அவர்கிட்ட இருந்தது நல்லா தெரியும், அதான் இருந்துச்சு. அப்போ அதை அறுவடை செய்யற இடத்துல அது கணிசமான ஓட்டு தாவேக்காக்கு போயிருச்சோன்ற கேள்வி வருமா இல்லையா? அது இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஏனென்றால் அது இயற்கையாகவே திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது. அப்போ அந்த ஓட்டுக்கள் தாவேக்காக்கு ஒரு கணிசமா போயிருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது இது அண்ணாமலையின் தவறு. இது ரெண்டுமே இயற்கையா நடந்த தவறு. இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்பேஸ், நம்ம ஒரு பதவியை விட்டுட்டு உழைச்சி ஒரு கட்சிக்காக நாளெல்லாம் உழைச்சோம், உண்மையா உழைச்சோம், அந்த கட்சியை வளர்த்து எடுத்தோம், இல்லைன்னு சொல்ல. அந்த கட்சி நம்மளை முன்னிறுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனா முக்கியமான நேரத்தில் முன்னிறுத்தலையேன்னா அதற்கு தானும் ஒரு காரணம். அவரும் 2024 தவறான முடிவு எடுத்ததால் தான் இந்த நேரத்தில் அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. 26ல் அவர் என்ன தவறான முடிவு எடுத்தாரு? இல்ல, 24 எடுத்த முடிவுக்கு 26ல் எப்படின்னா அடுத்த கோல் 2031 தான். உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கூடிய டார்கெட் வந்து 2031. அண்ணாமலை என்ன தவறான முடிவு எடுத்தாரு? அப்படிதானே சார். இப்போ 2024 இப்போ விஜய் எப்படி டார்கெட் வச்சாரு? 2024 கட்சி ஆரம்பிச்சார் பிப்ரவரி. ஆனா நான் தேர்தலில் நிக்க மாட்டேன், நாடாளுமன்ற தேர்தல், என்னுடைய தேர்தல் சட்டமன்றம் தான். அது போல நீங்க பதுங்கி இருக்கணும். அரசியல்வாதி வந்து பதுங்கி பாய வேண்டும். 2026ல் திரு அண்ணாமலை என்ன தவறா முடிவெடுத்தாரு? 26ல் அதான் இந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு இல்லையே. நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். அதுக்கு காரணம் திரு நயினா நாகேந்திரனோ தேசிய தலைமையோ நீங்க சொல்ல மாட்டீங்களா? திரு அண்ணாமலை தான் அதற்கும். அவங்கள நம்பி அண்ணாமலை வரலையே. அண்ணாமலை தனி சார். அண்ணாமலையோட வசீகரம் தனி. நம்ம விரும்புறோமோ இல்லையோ, நயினா நாகேந்திரன் அண்ணாமலை கூட நம்ம ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியின் முகமாக இந்த ஒரு 5-10 வருஷத்துல 5 வருஷம் வச்சுக்கோம் கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஏன்னா பிஜேபின்னு சொல்லவே தயங்குகிற மக்கள் மத்தியில நான் பிஜேபின்னு பெருமையா இளைஞர் பட்டாளம் சொல்லி அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அவருடைய ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு அது அவருக்கு வருத்தம் இல்ல. அவரே தெளிவா சொன்னார். அப்புறம் பல்வேறு தொகுதிகள் தமிழ்நாடு முழுவதும் பிச்சு இந்த பக்கம் சிவகங்கை, இந்த பக்கம் கோவையில ஒரு பக்கம், அப்புறம் இந்த பக்கம் சங்கரன் கோவில்னு நீங்க பிச்சு தேர்தல் பொறுப்பாளராக போட்டீங்கன்னா எப்படி வேலை செய்ய இருக்கு? காற்று வந்ததும் மழை, இது கொடியாசிந்தா காட்டு வந்தான்னு சொல்ற மாதிரி அண்ணாமலை ஒத்துழைக்காததால வர வழி இல்லாம அப்படி போட்டாங்களா, இல்லைன்னா அவங்க அப்படி போட்டதால அண்ணாமலை ஒத்துழைக்கலையான்றது கேள்வி. ஆக மொத்தத்துல அண்ணாமலை ஒத்துழைக்கவில்லை அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவா தெரியும். இன்னொன்னு, லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னு போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? லிஸ்ட்ல தான் என் பேரையே அவங்க எழுதி கொடுக்கலையே, அப்புறம் எப்படி என்னை தேர்ந்தெடுப்பாங்கன்னாரு. முதல் வார்த்தை இதை விட்டுட்டாரு. இது வைரலா போகும் கண்டென்ட். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? நான் தான் கேட்கவே இல்லையே, அப்புறம் லிஸ்ட்ல என் பேர் எப்படி இருக்கும்ன்றாரு. அப்போ எப்படின்னா அதை கட் பண்ணி தான் போகும். நீங்க ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு முரண்பாடு இதெல்லாம் நடந்துச்சு. அதனாலதான் அவரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எப்படின்னா, தனி கட்சி ஆரம்பித்தால் ஒரு மிகப்பெரிய கண்டென்டரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. ஆனா அது வந்து பிஜேபி விடுமான்னு தெரியல. பேசும்.